guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 16 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ்ல சைட்டோகைனன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சைட்டோகைனன்னா என்ன அண்ட் அவங்களோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஸோ சைட்டோகைனன்ல சைட்டோஸ் அப்படின்னா செல்னு அர்த்தம் அண்ட் கைனசிஸ் அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம பிளான்ட் ஹார்மோன்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோலயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சைட்டோகைனன் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஹார்மோன் வந்து ப்ரொமோட் பண்ணும். அதாவது அழிக்காது பட் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன். ஸோ இந்த பிளான்ட் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் இந்த சைட்டோகைனன் ஆர் சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் எந்த இதுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹேரிங் ஃபிஷ் ஸ்பெர்ம்ல இருந்து இதை வந்து செக்ரிகேட் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ண சைட்டோகைனன் பார்த்தீங்கன்னா ஜியாட்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான 1 மார்க் கேட்டகரி. அண்ட் இந்த ஹியரிங் ஃபிஷ் ஸ்பெர்மும் இம்பார்ட்டண்டான 1 மார்க் கேட்டகரியும் தான். ஜி மேஸ்ல இருந்து ஜி மேஸ் அப்படின்னா கார்ன்ல இருந்து கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் சைட்டோகைனன் தான் இந்த ஜியாட்டின். அண்ட் சைட்டோகைனன் பார்த்தீங்கன்னா அதிகமா எந்த இடத்துல நம்ம பார்ப்போம் அப்படின்னா கோகோனட்ல இருக்கிற லிக்விட் எண்டோஸ்பெர்ம்ல அதிகமா இந்த சைட்டோகைனன் நம்மளால பார்க்க முடியும். ஸோ சைட்டோகைனன் அப்படின்றது ஒரு பிளான்ட் ஹார்மோன். என்னோட பிளான்ட்ஸ்ல இருக்கிற செல்ல இருக்கக்கூடிய செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் சைட்டோகைனன். இவங்களோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் பத்தி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ப்ரீமா கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணும். அதாவது செல் டிவிஷன் பண்றதுக்கு ஃபாஸ்டா பண்றதுக்கு இந்த சைட்டோகைனன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சின் இருந்தாலுமே இந்த சைட்டோகைனன் செல் டிவிஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சைட்டோகைனன் வந்து செல் என்லார்ஜ்மெண்ட், செல்லோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சைட்டோகைனன் வந்து யூஸ் ஆகும். இதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட ஆக்சின்ஸ் அண்ட் சைட்டோகைனன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர்ல இருந்து எனக்கு புது ஆர்கான்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா செல் குரூப்பா ஃபார்ம் ஆனாதான் டிஷ்யூஸ் கிடைக்கும், டிஷ்யூஸ் குரூப்பா ஃபார்ம் ஆனாதான் எனக்கு ஆர்கான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த புது ஆர்கான்ஸை உருவாகணும் அப்படின்றதுக்காக ஆக்சின் அண்ட் சைட்டோகைனன் ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மார்போஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்போஜெனசிஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்டகரியில வரலாம். அண்ட் இதுதான் நம்மளோட தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னோட ஏபிக்கல் பட், அதாவது டிப் ரீஜியன்ல பட் மொட்டு இருந்தாலுமே என்னோட லேட்ரல் பட்டுக்கு இந்த சைட்டோகைனன்ஸ் ப்ரொமோட் பண்ணும். அதாவது சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் பட்ஸோட க்ரோத்தையும் இது ப்ரொமோட் பண்ணும். ஈவன் தோ டிப் ரீஜியன்ல ஃப்ளவர் பட் இருந்தாலும் இந்த சைட்டோகைனன் ப்ரொமோட் பண்ணும். இதான் என்னோட ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளான்ட்ஸோட ஏஜிங்கை வந்து டிலே பண்றதுக்கு இந்த சைட்டோகைனன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் வந்து நம்ம ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். பிளான்ட்ஸோட ஏஜிங், அதாவது அதோட கல்டிவேஷன் ஆர் அது வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜை வந்து டிலே பண்றதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த சைட்டோகைனன். அந்த எஃபெக்டை ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கா வரலாம் அண்ட் மொத்தமா சேர்ந்து 3 மார்க் வரலாம். அண்ட் மார்போஜெனசிஸ்னா என்ன, ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றது செப்பரேட்டா 2 மார்க் கேட்டகரியிலையும் வரலாம். ஸோ இவ்வளோதான் நம்ம சைட்டோகைனன்னா என்ன அண்ட் அவங்களோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பத்தியும் பார்த்தோம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.